ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் வீட்டுக்காரர் என்ன வச்சுருக்காரு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி தான். இன்றைக்கி நாங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கோம்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பா பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ நாட்டுக்கோழி அடித்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, பிராய்லர் கோழியை விட நாட்டுக்கோழி வந்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லது சொல்லுவாங்க. பசங்களுக்கு வீட்டுக்கு யாருன்னா வந்தாலே ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க பசங்க. கோழி எடுத்துன்னு வரப்பே பார்த்தீங்கன்னா மணி 8 ஆகிடுச்சு. இன்னும் அதை அறுத்து க்ளீன் பண்ணி சாப்பிட்றதுக்குள்ள டைம் என்ன ஆகுமோன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இந்தமாரி நாட்டுக்கோழி சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா அறுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் சித்தப்பா. அவர் பார்த்திங்கன்னா எங்கள் மாமா அதை சுட்டு அறுத்து க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எப்படியோ 1 ஹவர் ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் சொந்தக்காரங்க கூட என்ஜாய் பண்ண சொல்ல அது ஒரு தனி மூமெண்ட் தான் சொல்லலாம். என் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா அதோடய குடல் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. நாட்டுக்கோழியை சாப்பாட்டுக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்குமா? நீங்களே சொல்லுங்கள். அங்கே ஊர் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா களி தான். அங்கே எனி டைம் பார்த்தீங்கன்னா நைட்டும் சரி, மார்னிங்கும் சரி, மதியமும் சரி களி வச்சு சாப்பிட்டாலே அது ஒரு நல்லது சொல்லுவாங்க. நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு களி வந்து ஒத்துக்காது. ஆனால் அங்கத்தி பார்த்தீங்கன்னா எனி டைம் வந்து கூலிங்காகவே இருக்கும். ஆனால் அங்கே களி தான் சாப்பிடுவாங்க. அங்கத்தி ஊர் ஸ்பெஷலான சங்கட்டின்னு சொல்லுவாங்க. நாங்கள் களி தான் வச்சு நாட்டுக்கோழி சாப்பிட போகிறோம். செம்ம டேஸ்ட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.